ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, உங்களுடைய ஆஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். வக்ர பயிற்சி. இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சாட்டன் ரெட்ரோகிரேட் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு 7.5 சனி, அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா, பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். பின்னோக்கி பலன்களை கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு 7 ஒருத்தவங்களுக்கு 8ஆம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா 7ஆம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலன், அந்த 8ஆம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார். அதுதான் சனி வக்ரம். சனி உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளை ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார். அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது. அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல, அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி. சிவனாக இருந்தால் என்ன, யமனாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் என்ன, சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது. பட்ட சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு, ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும், யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு, யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது, யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போது சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்ர பயிற்சி கொடுக்கும். கஷ்டப்பட்டுட்டேங்க, இனிமேல் வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது. அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா, கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ராசி ரீதியாக, உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபுத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சனி வக்ரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 29லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் தன்னுடைய ஜூன் 29 சொந்த ராசியான கும்பராசியிலே நடக்க போகிறது அந்த சனி வக்ரம். அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் 15 வரை கும்பத்தில் வக்ர நிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். சூழ்நிலையில் சில ராசிக்காரங்க சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா, சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக 40 நாட்கள் பயணிக்கக்கூடிய இந்த கும்பராசியில் 2023ஆம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிரேட் வக்ர நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார். அதனால் வருகின்ற போகிறது. சனி வக்ரமாக தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும். அது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமாக மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது. மேலும் நிதி நிலைமை, நல்ல உயர்வு, தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க எடுத்தோடனே இதை சொல்கிறீங்க அப்படின்னா, சில இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இதை முழுவதுமாக நீங்கள் புரிந்து கொண்டால் தான் அதுலேருந்து எப்படி தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரியும். வீடு கட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் நிலத்தகராறு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. கடந்த 1 வருடமாக உங்களுக்கு சிறப்பாக இருந்ததா அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை என்னாலும் இந்த வருஷம் பிரச்சனை இல்லாமல் செல்லக்கூடியதாகவும், இந்த பயிற்சி மூலம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும், சுப செலவாக மாற்றக்கூடிய உங்கள் சாதுரியம், எவ்வளோ பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலைமை அப்படிங்கிறதுலாம் இருக்குது. தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா சுப செலவுகளாக மாற்றுங்கள். அப்படிங்கும்போது தான் இதிலேருந்து தப்பிக்க முடியும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சில விஷயங்களை போட்டு அடுத்த வருடம் கூட செய்யுங்க, அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துரும். மாற்றுப்பாலினத்தரோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆணாக இருந்தால் பெண்ணோ, பெண்ணாக இருக்கும்போது ஆணோ ஆசைகளை அடக்கி கொண்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இப்போது திசா வாரியாக சொல்லும் போது முதல்ல புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலை நட்சத்திரம் உள்ளடக்கியது கடகராசி. அப்போது ஒவ்வொரு ராசிக்கு இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு திசா வரும்.
ஃபஸ்ட்டு புனர்பூசத்துக்கு குரு திசை, பூச நட்சத்திரத்துக்கு சனி திசை, ஆயிலை நட்சத்திரத்துக்கு புதன் திசை. அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆரம்ப திசை இதுதான். இதில் முதல்ல குரு திசை அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 6க்கும் 9க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உங்கள் குழந்தைகளாக இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நோய் எதிரி கடனை கொடுத்துருவீங்க. அதே மாதிரி 9க்கு உடையவர் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த பூர்வீக சொத்து விஷயங்களில் ஒரு சில மனசஞ்சலங்கள் வரக்கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை. சிறு வயதில் இருக்கக்கூடியவங்க சனி புதன் திசையை கடக்கக்கூடியவங்க என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? சனி கேது திசையை சந்திட்டு இருக்கு. சனி உங்களுடைய ராசிக்கு 7க்கும் 8க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால அசிங்க அவமானம் பிரச்சனைகள் உடல்நிலையில் பாதிப்பு அப்படிங்கிறது சிறு வயதிலே உங்களுக்கு வரக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம், சனி வக்ரமானாலும் 7ஆம் இடத்து பலனை தான் கொடுப்பார். ஏன்னா 8ல் தான் வக்ரமாகிறார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல சனியும் திசை நடத்தும் போது கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கேது திசையும் அப்படி தான். ஆனால் மாணவர்கள் 200% உழைப்பை போட்டால் மட்டும்தான் 100% ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல. மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேது திசை அப்படிங்கிறதும் ஒரு சர்பகிரக திசை அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய கஷ்ட பலனை உங்களுக்கு கொடுத்துரும். நிறைய அவமானங்களும் பிரச்சனைகளையும் கொடுத்துரும். கேது திசையில் ஆன்மீக வழிபாடு ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். கேது திசையில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கேது திசை ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும், அவமானங்களை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் இறை வழிபாடு மூலியமாக நிம்மதி அடையலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். இதை தவிர என்ன பண்ணணும்? கேது திசையில் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள். ரொம்ப ஆடம்பரத்தை விலக்கி வைக்க வேண்டும். அப்போது தான் மிகப்பெரிய நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. இந்த சனி வக்ரத்தினால கேது திசை சனி வக்ரம் அடையாமல் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுவிக்கக்கூடிய காலகட்டமும் இருக்குது. ஆனால் கேது திசையில் ஒரு அலோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதாவது தனிமைப்படுத்தப்படக்கூடிய விஷயங்களும் நடக்கும். அது ஏன்னா மத்தியம வயசில் சில பேர்த்துக்கு வரும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் ஏஜ்ட் ஆகும்போது வரும். அந்த கேது திசையை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிங்க. இந்த கேது திசையில் திருமணம் போன்ற யோகத்தை கொடுக்காது. சில பேருக்கு குரு பார்வையில் கேது ஜனனகால ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணும். அது இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிடுங்க. சுக்கிர திசை சந்திச்சிட்ருக்கவங்க கடகராசிக்காரங்க மிகப்பெரிய வெற்றி புண்ணியம் உங்களுடைய எல்லா வகையிலுமே நீங்கள் சொகுசாக வாழக்கூடிய காலகட்டமாக இந்த 4 மாதம். சனி வக்ரம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாலும் இந்த சுக்கிர திசை கொஞ்சம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணும். அது மிகப்பெரிய உந்துதலாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள்லேருந்து அது விலக்கி விடும். இதெல்லாம் சுக்கிர திசைக்கு உண்டான பலன்கள். சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசை இந்த திசையை சந்திச்சிட்டு இருக்கவங்க சனி வக்ரம் மிகப்பெரிய டோட்டலான சூப்பரான பீரியடுன்னு சொல்லலாம். ஆனால் சனி வக்ரமாக இருக்கும் போது சனிக்கு உண்டான பலன்களை கொடுக்க வக்ரம் அடைந்து 7ஆம் இடத்து பலனையும் கொடுத்துருவார். அப்படிங்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக உடல்நிலையில் மனநிலையில் மனசுக்கு ஆகாத விஷயத்த பண்ணாதீங்க. உடலுக்கு தேவையில்லாத ஒரு சில பழக்க வழக்கங்களை இதோடு விட்டுருங்க. இந்த 4 திசா புத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். இந்த கடகராசி புனர்பூச பூச ஆயுள் நட்சத்திரக்காரங்களுக்கு வழிபாடுகளாக சனி வக்ரத்துலேயும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை சனி ஹோரையில் நன்மையை கொடுக்கும். இந்த கடகராசி புனர்பூசம் பூசம் ஆயிலே நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து வளங்களையும் நலன்களையும் கொடுத்து பெற வேண்டும் என்று ஸ்ரீவாரிய பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி.